ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக வந்து பார்த்திங்கன்னா பலகார வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து லாஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு தான் வந்து செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு மாவு பார்த்திங்கன்னா 5 படி அளவு எடுத்துக்கிட்டாங்க. கூடவே கடலை மாவு ஒரு படி எடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓமம் எடுத்துருக்காங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு எள்ளு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாவு கூட எல்லாம் மிக்ஸ் ஆன பின்னாடி பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு டால்டா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கோல்டு வின்னர் தான் பார்த்திங்கன்னா சேர்த்துருக்காங்க. இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சிட்டாங்க. முறுக்குக்கு மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம வந்து பிசையணும். ஒரே இதாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா லூஸ் ஆகிடும். அதனால் கரெக்டாக வந்து கொஞ்சமாக தான் ஊற்றி பிசையணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டால்டா, அதுக்கப்புறம் ஓமம், எள்ளு, உப்பு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து பிணைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சோமோஸ்க்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து நெய்யில் தான் வறுத்துருக்காங்க. தேங்காய், அதுக்கப்புறம் வந்து திராட்சை, ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, அப்புறம் சாத்தா சர்க்கரை இது எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு பிசைறதுக்குள்ளே அந்த பேக்கிங்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்களுமே பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு சூப்பராக வந்து பிசைஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ முறுக்கு வந்து சுட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி எண்ணெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுக்கிறாங்க. முறுக்குக்குன்னு தனியாக ஒரு எண்ணெய் வச்சு தான் பொரிச்சு எடுக்கிறாங்க. எள்ளடை பொரிக்கிற எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து பொரிக்கிறது இல்லை. ஏன்னா எள்ளடை வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எண்ணெயெல்லாம் மாற்றிட்டு எண்ணெயெல்லாம் காய வச்சுட்டு முறுக்கு வந்து நெரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா தட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து நெரிக்கிறாங்க. அதை நெரிச்சிட்டு எண்ணெயில் வந்து அதே மாதிரி டேரெக்டாக வந்து போட்டாங்க. அக்கா வந்து பார்த்திங்கன்னா கரண்டியில் தான் வந்து நெரிப்பாங்களாம். அண்ணன் வந்து நெரிச்சு காமிச்சாங்க இந்த மாதிரி தான் முறுக்கு வந்து நெரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி முறுக்கு வந்து எண்ணெயில் போட்டவொடனே வந்து அது வேக வேக வாசனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓமம், எள்ளு அதெல்லாம் வந்து எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது செம வாசனையாக இருந்துச்சு. முறுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான முறுக்குமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா தரமானதாகவும் சுவையானதாகவும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்குமே செம்மையாக இருந்துச்சு. மறுபடியுமே சொல்கிறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்பர் தரேன், ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.